ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் வந்து ஃபீஸ் கட்டுற குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்த்துட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்தால் திங்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு, அப்புறம் வாடகை கட்டுறதுக்கு மாற்றி ஏதாவது ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ சுச்சுவேஷனாக நமக்கு யோசிக்க தோன்றாலும் அப்போ சமயம் ஏதாவது ஒரு கடன் வந்துச்சு, அதுவும் இந்த மைவித்திரி பற்றின கடன் வந்துச்சுனாலே நம்மளுக்கு இரிட்டேட் ஆகுச்சு. இது வந்திருந்தால் கூட நேரம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் சமாளிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு. அது பட்ச குறைக்கு வீடியோ போடுறப்ப ஒரு சிலர்லாம் அமௌண்ட் வராது செய்யாது அப்படின்னு வீடியோ போடுறாங்க. ஒரு சிலர் வந்து கேஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்ட்டு வீடியோ போடுறாங்க. ஒரு சிலர் வந்து இது வந்து ஃபேக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாங்க. ஸோ இத்தனை வீடியோ பார்த்து நம்மளுக்கு வந்து என்ன ஒரு யூஸும் கிடையாது. கடைசியில் இப்போ எல்லாருமே பணத்தை வந்து உள்ளே போட்டுட்டு திரும்ப எப்படா வரும்னா ஏதோ ஒரு எப்போ சிந்தனை வரப்போலாம் அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எத்தனை மக்கள் வந்து அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க பார்த்திங்கன்னா, அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி போட்டிருக்காங்க பயங்கரமாகவும். நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. நானுமே ஒரு விதத்தில் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிருக்கேன், ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டிருக்கேன். நம்மளுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட மாட்டாங்களா, கோர்ட்டில் கேஸ் முடிஞ்சிடாதா, அதுக்கான சொல்யூஷன் வந்துடாதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை யோசிக்க தோணும். இது ஒரு கடனாக நம்மளுக்கு வந்து வந்துச்சு அப்படின்றது தான் அந்த தாட்டு தான் வரும். கீழே இருக்கவங்க எல்லாருமே புலம்பியிருப்பாங்க. ஸோ நான் எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்கிட்ட புலம்பி தள்ளுவார், திட்டுவாங்க. நான் வந்து திருப்பி வந்து எதுவுமே பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்படியே மனசுக்குள்ளே போட்டு அந்த கஷ்டத்தை மட்டும் நொந்துக்குருவோம். சரி இதுவும் கடந்து போகும், நம்மளுக்கு இருக்க பரபரப்பான வேலை கட்டத்தில் ஏதோ ஒன்று செஞ்சு முன்னேறி வந்துடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருக்கும். ஸோ நான் ரீசெண்டாக தான் ஒரு சிலர்லாம் பேட்டி பார்த்தேன். ரொம்ப ஒரு மாதிரி மனசாட்சியே இல்லாமல் பேசியிருக்காங்க. அதாவது அவங்க ஆரம்பித்து விட்டால் தான் இந்த பிரச்சனை எல்லாமேவும் பிரச்சனையை எல்லாருக்கும் நல்லது செய்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கணும். அவங்க வந்து மொத்தமாக தடை பண்ணுறேன்ட்டு இருக்கவங்க எல்லாரையுமே ஒரு மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரி இப்போ அது பிரச்சனை இல்லை, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் முன்னேறி வரணும். இழந்த காசை மறுபடியும் கொண்டு மீட்டு எடுக்கணும். அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மனசு ஆறாது. எத்தனை வந்து பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி வாங்க, வேறு வழி கிடையாது. திரும்ப நம்ம வந்து கேஸு நடந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர, நம்மளுக்கு அந்த நாட்களை நம்ம பார்த்து வேஸ்ட் பண்ணுறோமே தவிர, நம்ம அடுத்த கட்டத்துக்கு போன்ற எண்ணம் வந்து எல்லாத்துக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு இதை கடந்து வர முடியும். இந்த கஷ்டத்தை கடந்து கண்டிப்பாக வருவோன்னு நினைக்கிறேன். யாரும் எதுக்கும் இது பண்ணாமல் ஃபீல் பண்ணாமல் கண்டிப்பாக. ஆனால் வீடியோ பார்க்குறப்போ ஒவ்வொருத்தரும் இந்த 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 இது வந்துடாதா, அந்த இது வந்துடாதா அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு எல்லோரும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக வரும் நம்பிக்கையோடு மூவ் பண்ணுவோம். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.